ஒரு சைடு அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு மிகப்பெரிய கப்பல் 3 ஃபுட்பால் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் வந்து அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் மேல இடிச்சு அந்த பிரிட்ஜே கீழே இடிஞ்சு விழுந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் உடஞ்சிருச்சுல, இதுக்கு தான் இந்த இந்தியன்ஸ் எல்லாம் அமெரிக்காக்குள்ள விடாதீங்க, எப்ப பார்த்தாலும் இந்தியாவில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸே கிளம்பி உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரமும் பேரலா இன்டர்நெட்ல போயிட்டு இருக்குது. மதனு, ஒரு சைடு வந்து பால்டிமோர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்ததுக்கும் இந்தியர்களை வந்து அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர் வெறுத்து ஒரு பிரச்சாரம் பண்ற மாதிரி சோசியல் மீடியாவில் போடுறதுக்கும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் பைடன் வந்துகிட்டு இந்தியன்ஸ்னால தான் நம்ம தப்பிச்சோம், இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு வந்து பப்ளிக்கா பேசுற வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்காலங்கிறது வந்து இன்னைக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல இந்த பிரிட்ஜ் இடிஞ்சது என்ன, அதோட கன்சிக்வன்ஸா வந்து இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கால இருந்து வெளியே போகணும், இந்தியன்ஸுக்கு வந்து அமெரிக்கால இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஆரம்பிச்சது என்ன, அண்ட் இதெல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷனா ஜோ பைடன் இருந்துகிட்டு இந்தியன்ஸ்னால தான் நம்ம பொழைச்சோம், இந்தியன்ஸை தப்பா பேசாதீங்கடா அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து ஜோ பைடன் வந்து பேசினது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தையும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லா இதை தான் பேசிட்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இதை தான் பேசிட்டு இருக்காங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேற்று வீடியோலேயே நிறைய பேர் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம நேற்றுக்கே பேசியிருக்கலாம், பட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ முதல்ல என்ன நடந்துச்சு அந்த பிரிட்ஜ் இன்சிடென்ட்லங்கிறத சொல்லிட்டு நான் அடுத்து மீதி இருக்கிற 2 இந்தியன்ஸ் மேலே இருக்கிற வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் ஜோ பைடன் எதுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, இந்தியன்ஸ் அமெரிக்காவில் வாழ்றவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காருங்கிறதையும் பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பால்டிமோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஊர் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேரிலாண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் அமெரிக்காவில் இருந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ், ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ். பிரான்சிஸ் ஸ்காட் கீ அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேரிலாண்டில் பிறந்த ஒரு லாயராகவும் ஒரு போயட்டாகவும் வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் வந்து அமெரிக்காவோட நேஷனல் ஆந்தம் எழுதினதே அவர் தான். ஸோ அவரோட பேரில் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து ரொம்ப வருஷமாக கட்டப்பட்டு அங்கே இருக்கிற மேரிலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான பிரிட்ஜாக இருந்துட்டு இருக்குது. இந்த பால்டிமோருங்கிற ஊர் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து கனெக்ட் பண்ணுறதே இந்த ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜுக்கு உள்ள இது ஒரு ஆற்று மேலே இருக்குது. இந்த ஆறு வந்து டைரெக்டாக கடலில் போய் கலக்குது. இந்த ஆறோட அதர் சைடில் தான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய போர்ட்டே இருக்குது, துறைமுகமே இருக்குது. ஸோ இந்த துறைமுகத்திலேருந்து போகக்கூடிய மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாமே இந்த பிரிட்ஜை தாண்டி தான் வந்து போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து மேரிலாண்டில் இருந்துட்டு இருக்கு, பால்டிமோரில் இருந்துட்டு இருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு கப்பல் வந்து கிளம்பி வருது. அந்த கப்பலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலி. இது வந்து ஒரு சிங்கப்பூரியன் கப்பல். ஆனால் இந்த சிங்கப்பூரியன் கப்பலுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிற 22 பேர்ல 20 பேர் வந்து இந்தியர்களும் 2 பேர் வந்து அமெரிக்கன்ஸாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் தான் ஆனால் சீஃபாக இருக்காங்க. ஆனால் மீதி இருக்கிற க்ரூவில் வந்து 20 பேர் நம்ம நாட்டுக்காரங்களா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஷிப்பு வந்து துறைமுகத்திலிருந்து கிளம்புது. எத்தனை மணிக்கு? நடுராத்திரி 12:45 மணிக்கு. ஓகேவா? கிளம்பி அந்த துறைமுகத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிரீஸ். ஓகேவா? அதோட கண்டெய்னர் டெர்மினல் இருந்து. ஸோ போர்ட்லேயே வந்து பேசஞ்சர் டெர்மினல் இருக்கும், கண்டெய்னர் டெர்மினல் இருக்கும். இந்த ஃபிளைட் மாதிரி தான், கார்கோவும் இருக்குது, நார்மலும் இருக்குல்ல. 12:45 கிளம்புற இந்த ஒரு கப்பல் வந்து கொஞ்ச நேரத்திலே என்ன ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு. ஸோ கிளம்பி ஒரு 45 நிமிஷத்தில் அந்த போர்ட்லேருந்து இந்த பிரிட்ஜை தாண்டி ட்ராவல் பண்ணும். இந்த ஷிப் வந்து அமெரிக்காலேருந்து கிளம்பி ஃபுல் பேக்டாக இருக்குது, ஸ்ரீலங்கா வந்து சேரணும். ஓகேவா? ஒரு லாங் ஷிப்பு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு கண்டெய்னர்ஸு, தேவையான அளவுக்கு ஃபியூவல் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு அந்த ஷிப் வந்து அங்கேருந்து கிளம்புது. ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கிற ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 knots, அதாவது வந்து 14.82 km/h. இல்லைனா 15 கிலோமீட்டர் நம்ம பைக்கில் போனோன்னா இல்லை காரில் போனோன்னா என்ன ஸ்பீட் இருக்கும்? ஒரு ஸ்லோவாக போகும்ல. ரோட்டில் போகிறப்ப அது ஸ்லோவாக இருக்கும். பட் ஒரு 3 ஃபுட்பால் ஃபீல்டே வந்து அந்த ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. கப்பலுக்கு வந்து அது ஒரு நல்ல மீடியம் ஸ்பீடு தான். ஓகேவா? ஸோ அந்த கப்பல் வந்து 3 ஃபுட்பால் ஃபீல்டு சைஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்குறோம்ல இந்த வேர்ல்டு கப்பெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, மெஸ்ஸி, ரொனால்டோலாம் பார்க்குறோம்ல, அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளோ பெருசு இருக்குது, அந்த மாதிரி 3 கிரவுண்டு சைஸுக்கு ஒரு கப்பல் இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும். டாலிங்கிற கப்பல் வந்து அந்த மாதிரி 3 கிரவுண்டு சைஸுக்கு வந்து நீளமான ஒரு பர்டிகுலர் 3 ஃபுட்பால் கிரவுண்டை வந்து அந்த லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இருக்கும். அவ்வளோ பெரிய கப்பல் வந்து இங்கேருந்து கிளம்பி 15 km/h ஸ்பீடில் வந்து ட்ராவலாகி வந்துட்டு இருக்குது. எங்கே? பிரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற போர்ட்டில் இருந்துட்டு ஸ்ரீலங்காவை நோக்கி வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜை வந்து தாண்டி போகணும். அப்போ கிளம்பி ஒரு 45 நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகத்திலேருந்து கிளம்பி அது ரியலைஸ் பண்ண அதில் ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருக்குதுன்னு, அதாவது அந்த ஷிப்பில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அவங்க அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு மேடே 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 அப்படின்னு சொல்லிட்டு
முக்கியமான SOS அலர்ட் கொடுக்குறாங்க. மேடே அப்படிங்கிற வார்த்தை வந்து மைடெஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் தெரில, பட் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஸோ அதுலேருந்து மேடேங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. மேடே 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இதை பாருங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிற க்ரூ, அதாவது எந்த இந்தியன்ஸ்னால வந்து இந்த ஷிப்பு உடஞ்சிருச்சுன்னு இந்த பிரிட்ஜ் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களோ அந்த இந்தியன்ஸ் தான் வந்து இதை உடனே SOSஸாக வந்து அங்கே இருக்கிற பால்டிமோர், அதாவது அந்த ஊரோட லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது எங்கள் கிட்ட இந்த ஷிப்போட கண்ட்ரோல் இல்லை, இந்த ஷிப்பு வந்து போய் டைரெக்டாக அந்த பிரிட்ஜை இடிக்க போகுது, வேகமாக அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த ஷிப்புக்குள்ளே இருக்கிறவங்களே உடனே அலர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 ஃபுட்பால் கிரவுண்டு சைஸ் இருக்கிற ஷிப்பு வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அது போய் இடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து வேகமாக மேலே பிரிட்ஜில் இருக்கிற போகிற வண்டி வர்ற வண்டி எல்லாத்தையுமே 2 சைடும் தடுத்து நிறுத்தி அந்த பிரிட்ஜில் போய் இது இடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி போயிருக்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி நிறுத்திடுறாங்க. அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ஷிப்பு 22 பேர், அதில் 20 இந்தியன்ஸ் மொத்தமாக சேர்ந்து அந்த பிரிட்ஜில் போய் இடிக்குது. அந்த பிரிட்ஜ் இடித்த வேகத்தில் மொத்த பிரிட்ஜும் உடஞ்சி கீழே தண்ணியாக உழுகுது. ஆனால் இந்த ஷிப்பு வந்து அந்த பிரிட்ஜையே அந்த இடத்துல மட்டும் தாங்கி பிடிக்குது, விழுகிற பிரிட்ஜ். அப்போ அந்த ஷிப்பு எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிரிட்ஜை வந்து இந்த ஷிப்பு வந்து தாங்கி பிடிக்குது. ஸோ அந்த அளவுக்கு அந்த சைஸ் பெருசாக இருக்குது. அட் த சேம் டைம் அது போய் பில்லரில் இடித்த காரணத்தினால, அதாவது கீழே வந்து அந்த பில்லர்ஸில் தானே பிரிட்ஜ் இருக்கும், அந்த பில்லரில் போய் இடிச்சதுனால அந்த மொத்த பிரிட்ஜே உடஞ்சி விழுகுது. இதோட ரிசல்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இடத்துல இருக்கிற வண்டி அப்படியே இறங்கி நடந்து போனவங்கலாம் இருப்பாங்களா, ஓடி போனவங்க இருப்பாங்க, அவங்க காரை மட்டும் விட்டுட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற கார்ஸு, அப்புறம் இந்த ஷிப்பு எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து விழுகுது. இந்த பிரிட்ஜ் ஸ்பைடர்மேன் படத்தில் இருக்கிற சீன் மாதிரி சுற்றி இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே விழுகுது. அண்ட் ஃபைனலி என்ன ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வேறு வேகமாக தூண்டி விடப்போகுது. ஸோ சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து வேகமாக உள்ளே ரெஸ்கியூ பண்ணணும்லாம் பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிற 22 பேர் இருக்காங்கல்ல இந்த ஷிப்பில், 20 இந்தியன்ஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் பத்திரமா இருக்காங்க. சூப்பர். அடுத்து பிரிட்ஜில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஒரு சோகம் இருக்குது. மொத்தம் 8 பேர் அந்த பிரிட்ஜில் இருந்திருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாமே வந்து வண்டியில் போகிறதெல்லாம் நிறுத்தி வச்சாச்சு. ஆனால் 8 பேர் வந்து அந்த பிரிட்ஜில் இருக்கிற ஒரு குழியை வந்து ஃபில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரோடு போடுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, மோஸ்ட் அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்டின் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது சவுத் அமெரிக்கா, இந்த மெக்சிகோ, அர்ஜென்டினா அந்த சைட்லேருந்து வந்தவங்க. அந்த மாதிரி வந்தவங்க ஒரு 8 பேர் வந்து அந்த பிரிட்ஜில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலை பார்த்துட்டு இருந்த 8 பேர் வந்து முதல்ல காணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேகமாக ரெஸ்கியூவர்ஸ் உள்ளே போனதில் வந்து ஒரு 2 பேர் காப்பாற்றப்படுறாங்க. ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் வந்து அதில் ஒருத்தங்க வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுறாங்க, ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இப்போ 6 பேர் காணுங்கிற நிலைமையில் இன்னமும் ஃபர்தராக அவங்களோட உடலுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அண்டர் வாட்டர் மேப்பிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளே கீழே எங்கேயாவது இருக்காங்களான்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ரெஸ்கியூ எஃபர்ட் போயிட்டு இருக்குது. அமெரிக்காவோட மிகப்பெரிய ஃபோர்ஸஸ் எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஃபைனலி அந்த 6 பேர் வந்து அந்த பிரிட்ஜில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இறந்து போயிருக்க கூடும்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து பேச வர்றாரு. சொல்லிட்டார், நான் வந்து நைட்டு பேச போகிறேன் இதை பற்றி. ஏன்னா ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பிரிட்ஜை வந்து ஒரு கப்பல் இடிச்சு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகுதுங்கிறது ஒரு நார்மலான டே கிடையாது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும்னு வர்றப்போ அந்த கேப்பில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் ஒரு கிளப்பி விட்றாங்க. ஜென்ரலாகவே அமெரிக்காவில் வந்து இந்த ரேசிசம்ங்கிறது கொஞ்சம் நிறைய இருக்கும். இப்போ அவங்களுக்கு கையில் கிடச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். ஏன்னா அந்த கப்பலில் இருந்தது வந்து 20 பேர் இந்தியன்ஸுங்கிறதுனால இந்தியன்ஸ் தான் அந்த கப்பல் ஃபுல்லாக இருந்தாங்க. இந்தியா வந்து அமெரிக்காவில் இருக்கிற பிரிட்ஜை தகர்த்து உடச்சிருச்சு. அதுவும் எந்த பிரிட்ஜு, அந்த நான் சொன்னேன்ல ஃப்ரான்சிஸ் ஸ்காட் கீ, அவர் அமெரிக்கா நேஷனல் ஆந்தம் எழுதினவரோட பேரில் இருக்கிற பிரிட்ஜே வந்து இடிச்சு உடச்சிட்டாங்க. இந்தியாவெல்லாம் இதுக்காக தான் உள்ளே விடக்கூடாது, இந்தியன்ஸே இந்தியாவுக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாது, இந்தியன்ஸ்லாம் திருப்பி அமெரிக்கா விட்டு இந்தியாவுக்கே கிளம்பி போங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வெறுப்பு போஸ்ட்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இது புது பேட்டர்ன் கிடையாது. இதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வந்து ஒருத்தன் போட்டிருப்பான். அவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட்மஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு ரேண்டம் ப்ரொஃபைல் தான். அவன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்தாங்க. வந்த இடத்துல அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல, அவங்க டிப்ரெஷன்லாம் சரியாகும்னு நினச்சி ஒரு டூரிஸ்ட்டாக அவங்க இந்தியாவுக்கு வந்தவங்க. அங்கே வந்து அவங்க பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டு அவங்க வந்து கொல்லப்பட்டவே செய்யிட்டாங்க. இந்தியாவுக்கு போனாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு போஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கு இலான் மஸ்கெல்லாம் போய் ஆமாம் அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இந்தியா மேலே இருந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. அதில் எஸ்பெஷலி இப்போ வந்து இந்த ஒப்பீனியன் இன்னமும் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கிறப்போ இந்தியானால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஆம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாருமே இருந்துக்கிட்டு இந்தியா தான் காரணம்னு சொல்லி கூட அமெரிக்காவில் நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஜோ பைடன் உள்ள என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்துக்கிட்டு சேச்சா இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, இன்ஃபேக்ட் இந்தியன்ஸ் வந்து அந்த மேடேங்கிற ஒரு பர்டிகுலர் அலர்ட்டை நம்ம கிட்ட கொடுக்கலன்னா நம்ம வந்து எப்படி அலர்ட் ஆகிருப்போம். எத்தனையோ பிரிட்ஜில் வந்து எத்தனையோ ரோட்டில் வந்து வண்டி போயிட்டு இருக்குது. ஏன்னா நைட்டு 12:45 மணி, ரொம்ப அது 3 மணி 4 மணி அப்படி யாருமே போகாத நேரம்லாம் கிடையாது. 12:30 மணி தான் ஆகுது, நிறைய வண்டி போயிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் அலர்ட் பண்ணலைனால்
எத்தனையோ பேர் உயிரிழந்து போயிருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு சைடு பேசியிருக்காரு. அது போக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் இப்போ உடஞ்சு போயிடுச்சுல, அப்புறம் அந்த கப்பலோட டெப்ரிலாம் வந்து அந்த பொருட்கள் எல்லாமே வந்து அந்த ஆறு ஃபுல்லாக படர்ந்து இருக்குது, பிரிட்ஜ் வந்து உடஞ்சு கிடக்குது. அதனால அந்த போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பால்டிமோரில் இருக்கிற அந்த ப்ரீஸ் அப்படிங்கிற போர்ட் இருக்குல்ல, அங்கேருந்து எதுவுமே வெளியே வர முடியாது, உள்ளே போக முடியாது. அங்கே தேங்கி இருக்கிற எல்லா சரக்கு பொருட்களும் அங்கேயே ஸ்டக்காக இருக்குது. ஸோ அந்த மொத்த எக்கானமியாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஊரில் 2 சைடுமே கனெக்ட் பண்ணிருக்கிற பிரிட்ஜ் இல்லை அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறப்போ பைடன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜை கம்ப்ளீட்டாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அவரோட அரசாங்கம் எடுத்து பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீ ஏன் பண்ணுற, அமெரிக்கா மக்களோட காசு ஏன் போகணும், அந்த கம்பெனிக்காரன் பொறுப்பேற்றுக்கிட்டோம். அந்த மேர்ஸ்கா ஏதோ ஒரு பெரிய ஃபேமஸான கண்டெய்னர் கம்பெனி இருக்குது, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்களோட ஷிப்பு தான் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிறதுக்கு பைடன் இருந்துக்கிட்டு, ஆமாம் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், அவங்க கிட்டே வாங்குவோம், பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க முடியாது, அவங்க பதிலுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த நெகோசியேஷனுக்குலாம் டைம் இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இப்போ சேஃபாக இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஈஸியாக நடக்கணும். அதனால நாங்கள் வேகமாக இந்த பிரிட்ஜை திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், வேகமாக அங்கே இருக்கிற போர்ட்டை வந்து நாங்கள் சரி செஞ்சு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம்னு இருக்காங்க. இதே நான் சொல்கிறேன்னா, அவங்க ஒரு பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். எவன் தப்பு பண்ணாலும் அவங்ககிட்ட காசு வாங்கணும்னு பேசுறதுலேருந்து நாங்கள் சீக்கிரமாக அதை பண்ணுவோங்கிற வரைக்கும் அவங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இந்தியா மேலே தப்பு இல்லை, இந்தியன்ஸ் மேலே தப்பு இல்லை, இந்தியாவில் இந்தியன்ஸ் மேலே தப்பு இல்லை, அங்கே இருக்கிற க்ரூனால தான் விபத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு வந்து எப்போவுமே ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு காலத்தில் அமெரிக்காவை ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருப்போம், அமெரிக்காவுக்கு போகிறது தான் ஃபியூச்சர்லேயே பெஸ்ட் விஷயம்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. பிட்ஸா ஹட்லேருந்து பால்மன் பாரிஸ் வரைக்கும் அமெரிக்காவில் இல்லாத ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் கூட இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்ட் ஹாஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் யூஎஸ் டு துபாய், வேர்ல்ட் ஹாஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் யூரோப் டு ஏஷியா. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்னமும் அமெரிக்கன்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன கண்ணாடி குண்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க தான் பெரிய ஆள் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி நிறைய பேசுகிறாங்கன்னு எனக்கு அப்பப்போ தோணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அவங்கலாம் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸோ என் ரிலேட்டிவ்ஸோ யாராவது யூஎஸ் போகிறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, சீக்கிரமாக சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம ஊர்லேயே வளர்ச்சி இப்போலாம் நிறைய இருக்குது, நம்ம ஊரில் இதுதான் நல்ல டைம் இருக்கிறதுக்கு, நம்ம வளர்றதுக்கு, எல்லாமே ஒரு இந்தியாவாக ஒரு ஸ்டோரியாக நம்ம நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கோம், இங்கே வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன். இந்த வீடியோ கூட அமெரிக்காவில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இதெல்லாம் நான் இந்தியாவிலேருந்து பார்க்குற ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு இந்தியன்கிறதுனால ரேசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒரு அமெரிக்கன்ஸ் ரொம்ப கார்டியலாக இருக்காங்களாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்ஸ் பீன் அ வைல். நான் யூஎஸ் போய் ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அமெரிக்காவிலேருந்து பார்க்குற எம்ஜி ஸ்குவாட்? எனக்கு தெரிஞ்ச துபாய், மலேசியா, ஸ்ரீலங்கா, இதுக்கு அடுத்து 3 கண்ட்ரிக்கு அடுத்த யூஎஸ்லேருந்து தான் நிறைய ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஸோ யூஎஸில் இருக்கிற எம்ஜி ஸ்குவாட் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்தியாவுக்கு உண்மையிலேயே அங்கே ரேசிசம் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது, இது என்னென்னே தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஃபேமிலி குரூப்லலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அப்பா வந்து இதை நியூஸில் பார்த்துருப்பாங்க, என்னென்னு டீட்டெயிலாக தெரியாது, பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.